மூத்த பத்திரிகையாளர் திரு சோமு அவர்களும் இணைந்திருக்கிறார். இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆளுநர் சபாநாயகர் சந்திப்பு, இதுல ஆளுநர் தலையிடுறதுக்கு முகாந்திரம் இருக்கா? ஆளுநருக்கு பவர்ஸ் இருக்கா உங்க பார்வையில? பல காலமா சொல்லிட்டு இருக்க விலங்குகள் எல்லாமே ஒண்ணுதான். இருந்தாலும் இது குதிரை வந்தேறின்னு சொல்றீங்கல்ல நீங்க, அதனால மாட்டு பேரன்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆமா, ஹரிக்கு நல்ல ஞாபக சக்தி. அதனால நம்ம கழுதை பேரம்னே வச்சுக்கலாம், பரவாயில்ல. இல்ல மாட்டு பேரம் வச்சுக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஏற்கனவே ஒரு 4 பேரு, அப்புறம் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் விராலிமலை எம்எல்ஏ அவர் 5, இது 6. இந்த கவுண்ட் ஏறிக்கிட்டு தான் போகுது. இது போக இந்த மாதிரி நடக்க நிச்சயமாக இது திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லாருக்குமே தெரியுமா. ஒட்டுமொத்தமா 234 எம்எல்ஏக்கள்ங்கிறதுல இருந்து குறைய இவங்க நிரூபிக்க வேண்டிய அதுக்கான அளவு குறையுது இல்ல. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல இந்த மாதிரியான ஒரு மாட்டு பேரமோ கழுத பேரமோ நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா இவர் தன்னுடைய ஒரு ஆதங்கத்துல வந்திருக்கிறார். இந்த முறை, போன முறை ஒட்டுமொத்தமா அதே ஆதங்கத்துல திமுகவுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க உள்ளார நம்பிக்கை தீர்மானத்துல. அப்ப எதுவும் நடந்திருக்கலாம், கொடுக்கல் வாங்கல். ஆனாலும் இந்த முறை பார்க்கும்போது என்னன்னா, இவர் எனக்கான மறுபடிதான் நான் இபிஎஸ் வந்துட்டேனே, எனக்கு பழைய கரூர் மாவட்ட செயலாளர் பதவியை கொடுங்கன்னு இவர் கேட்க, அவர் அதை தரல. அவர் கொள்கை பொறுப்பு இணை செயலாளர் பொறுப்பு தான் கொடுத்திருக்கிறாரு. கொள்கையெல்லாம் யாருக்குப்பா வேணும், பவரான மாவட்ட செயலாளர் தான் வேணுங்கிறது தான் இவருடைய ஒரு நோக்கம். அதை கேட்டு நடக்கலங்கிறப்ப வந்திருக்கிறாருங்கிறப்ப இந்த முறை முழுக்க ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அது எந்த நோக்கமா இருந்தாலும் அது ஒரு பக்கம் போகட்டும். இதோட இவருக்கு எந்த அளவுக்கு அங்க ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்படிங்கிறது போக தான் தெரியும். ஏன்னா இந்த 4+1 5 பேருடைய ராஜினாமா அப்படிங்கிறது வேற. இப்ப இதுவே விராலிமலை எம்எல்ஏவா இருந்தாரு டாக்டர் விஜயபாஸ்கர். அவருடைய நிலைமை இதுல இருந்து டோட்டல் டிஃபரெண்டான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பகுதியில அவருக்கு செல்வாக்கு இருக்கு. விராலிமலை சுற்றிய புதுக்கோட்டை ராஜினாமாக்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் சொல்றீங்க. ஒவ்வொன்றும் ஒரு விதம். அப்ப அவரு மாதிரியான ஆட்கள், ஆனா அவரு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு கிட்ட இயங்கக்கூடிய இளைஞர்கள் பல பேர் சோசியல் மீடியால போட்டுருந்தாங்க, நம்ம தேவாக்க போயிடணும். இவருக்கு முன்னாடியே அந்த ஒரு விஷயம் நடந்துச்சுங்கிறப்ப அங்க அவருக்கான ஒரு ரெஸ்பான்சிபிள் கொஞ்சம் இதா இருக்க, நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல இவங்க இந்த 4 பேர் ஏற்கனவே பண்ணவங்க, அப்புறம் இன்னைக்கு ராஜினாமா பண்ண ஒரு விஜயபாஸ்கர், இவங்களுக்கான ஒரு விஷயம் என்ன மாதிரி நடக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். பாப்போம், அது இவங்க எல்லாம் ராஜினாமா செய்யறாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திலே ஏதோ ஒரு நிலையை மீண்டும் போட்டியிட வாய்ப்போ, இல்ல மாவட்ட செயலாளர் பொறுப்போ, இல்ல அமைச்சர் பொறுப்போ, இல்ல இதை விட ஒரு பெட்டர் பொசிஷனை அவங்க உறுதி செய்யாம போகக்கூடிய அரசியல்வாதிகளா இவங்க? நிச்சயமா இல்ல. அப்ப அங்க அந்த மாதிரியான ஒரு பேரம் நிச்சயம் நடந்திருக்கும். இப்ப வந்தாலும் எங்களுக்கு என்ன அப்படின்ட்டு அப்ப அவங்களுடைய ஒரு மார்க் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, யாரு திமுக தரப்புல. அந்த மதிப்பெண் அடிப்படையில அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொன்னால பதவி ஏதோ ஒரு சம்திங் அவங்க எதிர்பார்க்க. நம்ம நிறைய யூகிக்கிறோம், பட் ஆனா அதுக்கு முரணான நடவடிக்கையிலும் நிறைய சர்ப்ரைசஸையும் தாவேக்கா த்ரோ பண்றதை பாக்குறோம்ல. நம்ம இந்த 25 பேர் வாக்களிச்சாங்க அப்படின்னு இவங்களெல்லாம் மந்திரிகளாக்க போறாங்க. ஓகே, நம்ம விஷுவல்ஸ் பாக்குறோம் சார். ஐம் சாரி டு இன்டர்வீன். இப்ப நம்ம திரையில பார்க்கறது சபாநாயகருடைய வாகனம் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளிவரக்கூடிய காட்சி. ஆளுநரை சந்தித்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் வெளியேறினார். பத்திரிகையாளர் சந்தித்து சபாநாயகர் நடத்தல, சட்டத்துறை அமைச்சர் சென்றிருந்தார். அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறாராங்கிறத நம்ம பார்க்கிறோம். பட் இதில் நிறைய நம்ம சர்ப்ரைசஸை பார்க்குறோம். ஒரு இயல்பான யூகமாக என்ன இருந்தது டிவி சோமு, 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க, அவங்களெல்லாம் மந்திரி ஆக்க போகிறாங்க அப்படின்னு. யாரையுமே ஆக்கலை. ஸோ அது போல் ஒரு சர்ப்ரைஸ் வந்தால் இவங்க இன்னைக்கு ராஜினாமா செஞ்சவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏவா போட்டியிடவே சீட்டு கொடுக்கலன்னா அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த சர்ப்ரைசஸையும் நம்ம பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமா 360 டிகிரி தான் நம்ம அரசியல யோசிக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதை தாண்டியும் 360 டிகிரியும் தாண்டி யோசிக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள். அப்ப நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு சூழல் நடக்கும். அப்படி இருக்கிறப்பையும் என்னுடைய ஒரு யூகம் என்னவா இருக்குன்னா, இவரோட சேர்த்த மற்ற 5 பேரு கொடுங்க, ஆனா இவர் டாக்டர் விஜயபாஸ்கருக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய செல்வாக்கையும் கவனிப்பாங்க. கரெக்ட்.
அந்த பகுதியில வந்து எப்படி இருக்கணும், எல்லா ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்களுக்கும் கொடுக்காம ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்க வாய்ப்பு, அதெல்லாமும் அந்த மாதிரி இதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த அப்படி கொடுத்தாங்கன்னா இப்ப இவர் வேற பொது வேட்பாளரா நிக்கிறேங்கிறாரு சீமான். அவர் அறிவிச்சிருக்கிறாரு திமுக பொது வேட்பாளர்னு அவர் அறிவிக்கல, தான் போட்டியிட போவதாக அறிவித்திருக்கிறார். இப்ப அவரை வந்து ஓகே, அமைச்சரும் சந்திக்கல செய்தியாளர்களை. ஓகே ஃபைன். இப்போ முதல்ல வெளியேறியது சபாநாயகருடைய கார், சட்டத்துறை அமைச்சரும் போயிருந்தாரு, அவரும் தனியாக வெளியேறியதை பார்க்கிறோம். both of them have not met the press. ஓகே, தொடர்ந்து சொல்லுங்க திரு. ஹலோ, தொடர்ந்து சொல்லுங்க. காட்சிகள் வந்ததுனால தான் இன்டர்வியூ பண்ணேன். இப்ப இவரு சொல்லிருக்கிறாங்க அது மாதிரி. பட் இந்த ஒரு இடைத்தேர்தல் ரொம்ப ஸ்பெஷலா நடக்கும் தமிழ்நாட்டில். ஒரு பொது தேர்தலுக்கான பரபரப்போட எதிர்கட்சிகளோட வியூகம், ஆளுங்கட்சியோட வியூகம் அப்படின்னு ரொம்ப பரபரப்பா இருக்க போகுது இடைத்தேர்தல். வழக்கமா இடைத்தேர்தல்லாம் ஒரு நோன் அவுட்கம்னு நம்ம பார்ப்போம், ஒரு சம்பிரதாயமா பார்ப்போம். அப்படி இல்லாம ஒரு பொது தேர்தலுக்கான பரபரப்போடு எல்லாரும் பல பரீட்சை சேர்த்துக்கான ஒரு களமா மாறப்போகுதுன்னு பார்க்கலாமா? நிச்சயமா இருக்கும்ல. ஒரு தடவையுமே இப்போ இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு கூடுதல் கவனத்தை இருக்கிற விஷயம் தான். இந்த முறை இன்னும் கூடுதலான ஒரு கவனத்தை இருக்கக்கூடிய விஷயமா இது இருக்கும். ஏன்னா ஒரு மறைமுகமாகவே நீயா நானா டக் ஆஃப் வார் போட்டி அப்படிங்கிறது இப்ப தேவைக்காவுக்கு கிடைத்தது வந்து ஒரு ஃப்ளூக்ல வந்துச்சா, இல்ல இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஒரு குறுகிய காலமாக இருந்தால் கூட அவங்களுக்கான ஒரு நல்ல பேர் இருக்கா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது ஒரு பெரிய அளவுல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். அடுத்தது திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய ஒரு பலத்தை இத்தனை வருடம் நாங்க வந்து ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறோம் மாறி மாறி. அப்ப இந்த தேர்தலில் நாங்க யாருங்கிறத காட்டணும் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தோட அவங்க களமிறங்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இன்னொரு முக்கியமா அவங்க சொல்றது என்னன்னா, சீமான் வந்து போட்டியிடக்கூடியதாக அவர் அறிவித்திருக்கிறாரே தவிர ஒரு மறைமுகமான ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. இது மாதிரி அவரை வந்து பொது வேட்பாளரா நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சி போயிட்டு இருக்குன்னு. ஆனா எனக்கு என்னமோ அதுல நம்பிக்கை இல்லை அந்த மாதிரி இருக்கும். இப்ப குறிப்பிட்ட தொகுதியிலே பாத்தீங்கன்னா அதிமுக அதிகம் ஜெயிச்சிருக்கு. திமுக அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 10-12 வித்தியாசத்துல அவங்க வந்து ஜெயிச்சது, வெற்றி தோல்வி அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப இப்ப கடந்த 2026 சமீபத்திய தேர்தல்ல அம்பாசமுத்திரத்துல வந்து நாம் தமிழர் கட்சி 14,000 வாங்கியிருக்கு. அவங்க மற்ற தொகுதி வாங்கினதை விட அதிகமே ஒழிய இவரை போய் சப்போர்ட் பண்ணுங்கிற அவசியம் திமுக அதிமுகவுக்கு இருக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அதிமுக சார்பில் இசக்கி சுப்பையா கிட்டத்தட்ட ஒரு 65,000 வாக்குக்கு மேல வாங்கியிருக்கிறாரு. அதே போல திமுக சார்பாக போட்டிட்ட காங்கிரஸ் ஒரு 55,000-65,000 வாங்கியிருக்கு. 55,000 அப்படிங்கிறப்ப நாட்டாக்க வெறும் 14,000 தான். அவங்கள போய் ஏன் நம்ம ஆதரிக்கணும்னு யோசிப்பாங்க. அதுக்கு பதிலாக திமுகவும் அதிமுகவும் ஒரு புரிந்துணர்வுல வரலாம். அதாவது இது கூட்டணின்னு இல்லாட்டியும் தொகுதி பங்கீடு அப்படிங்கிற மாதிரி. இப்ப இத்தனை தொகுதியில் நிக்குது, நீங்க இத்தனை தொகுதியில இல்லைங்க, நாங்க இத்தனை தொகுதியில நிக்கிறோம், நீங்க போட்டியிட இடத்துல நாங்க போட்டியிடல, நாங்க போட்டியிட இடத்துல நீங்க போட்டியிட வேணான்ட்டு வரலாம். அந்த மாதிரி வரதை நம்ம தவறுன்னு சொல்லவும் முடியாது. இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் ahead sir, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். Thank you very much for your views. நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.